வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சரம் கருவாடு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வஞ்சரம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஏற்றிட்டேன், தண்ணி காயுது. இந்த கருவாடை போட்டு 3 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கருவாடு வெந்நீரில் போட்டு 3 நிமிஷம் ஆகிடுது. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். வஞ்சரம் கருவாடு ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வஞ்சரம் கருவாடு ஃப்ரை பண்ண 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் முதல்ல கலந்துக்கலாம். சுடுதண்ணில் போட்டு வடிகட்டி எடுத்த வஞ்சரம் கருவாடு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுடர் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி பிரட்டி விடணும். இது போல் கலந்து வச்சு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பொரிக்கணும். இது போல் பெசரி வச்சுட்டேன். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். வஞ்சரம் கருவாடு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுது. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஏற்றிட்டேன், வானலில் எண்ணெய் காயுது. ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். வஞ்சரம் கருவாட்டில் நம்ம போட்ட கோட்டிங் கரெக்டாக இருக்குது. எண்ணெயில் கரையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும், மேலேயும் வேகும், நல்லாயிருக்கும். வஞ்சரம் கருவாட்டில் முள் இல்லை. சின்ன குழந்தைங்க கூட பயமில்லாத சாப்பிடலாம். கொஞ்சம் நிதானமாக வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். பொரிச்சது போதும், எடுத்துடலாம். இதே போல் இன்னொன்று போட்டுக்கலாம். எண்ணெய் இது போல் மேலே தெளித்தா நல்லா உப்பி வரும், மொறுமொறுன்னு ஆகும். நான் ஏன் எண்ணெயை கொஞ்சமாக போட்டிருக்கேன்னா ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நாளைக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் வச்சுடலாம். பொரிக்கிறதுக்கே சரியாக போயிடும். இதே போல் எல்லா பீஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுவையான வஞ்சரம் கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான வஞ்சரம் கருவாடு ஃப்ரை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.